முல்லை பெரியாறு அணையால் கேரளாவுக்கு ஆபத்து என மீண்டும் ஒரு வீடியோ வெளியாகி இரு மாநிலங்களுக்கு இடையே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணையால் கேரளாவுக்கு ஆபத்து என மீண்டும் ஒரு வீடியோ வெளியாகி இரு மாநிலங்களுக்கு இடையே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு முல்லை பெரியாறு அணை மூலம் பாசன வசதி அளிக்கப்படுகிறது. 175 அடி உயரமுள்ள இந்த அணையில் அதிகபட்சம் 152 அடி வரை நீர் தேக்கி வைத்து பயன்படுத்த முடியும். ஆனால் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதற்கு அவர்கள் கூறும் காரணம் அதிக அளவு நீர் தேக்கினால் அணை உடைந்துவிடும் என்பதாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் அணை உடைந்துவிடும் என அவ்வப்போது வீடியோ மூலம் பீதியூட்டவும் செய்கிறார்கள். 2011ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட டேம் 999 என்ற திரைப்படத்தில் அணை உடைவதால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. இந்த படம் வெளியான போது கேரளாவில் பெரும் பதற்றம் உண்டானது. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த படத்தை தமிழகத்தில் வெளியிட தடை விதித்தார். கேரளத்திற்கான நீர் மின்சாரத்திற்காக 1979இல் இடுக்கி அணை கட்டப்பட்டது. அப்போதிருந்துதான் பெரியாறு அணை பலவீனம் என்கிற பிரச்சாரம் தீவிரமானது. 142 அடி வரை நீரை தேக்கலாம் என 2006இல் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னர் சில முறை 142 அடி தண்ணீர் தேக்கப்பட்டது. ஆனாலும் கேரள அரசு தொடர்ந்து அணை பலவீனமாக இருப்பதாக பிரச்சாரம் செய்து வருகிறது. கேரளாவின் பிடிவாதத்தால் 38,000 ஏக்கர் நிலம் தரிசாக மாறிப்போனது. இருபோக சாகுபடி நடந்த 26,000 ஏக்கர் விவசாயம் ஒருபோகமாக குறைந்து போனது. சில நாட்களுக்கு முன்னர் வெளியான வீடியோவிலும் 136 அடிக்கு மேல் நீரை தேக்கினால் அணை உடைந்துவிடும் என்கிற பழைய பல்லவியையே பாடியிருக்கிறார்கள். உண்மையில் 1924, 1933, 1940, 1961, 1977 ஆகிய ஆண்டுகளில் 152 அடி வரையிலும், குறிப்பாக 1943இல் 154 அடி வரையிலும் பெரியாறு அணையில் நீர் தேக்கப்பட்டது. ஆனாலும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக கேரள தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை. அடுத்ததாக அணை உடைந்தால் 33 லட்சம் மக்களும் அவர்களின் கால்நடைகளும் அழிந்துவிடும் என்று கேரளா சொல்லி வருகிறது. உண்மை என்னவென்றால் பெரியாறு அணைக்கு கீழேயோ அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலோ வெள்ளம் பெருக்கெடுத்தால் கூட இடையில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகள் அதிகபட்ச நீர்மட்டத்தை விட 200 முதல் 300 அடி வரை உயரத்திலேயே உள்ளதால் மேடான பகுதியை நோக்கி வெள்ளம் பாய்ந்தோட முடியாது என்கிறது நிலவியல் உண்மை. திரைப்படம், ஆவணப்படம், கிராபிக்ஸ் காட்சிகள் என தொடர்ச்சியாக வதந்தி பரப்பி வரும் கேரளா இந்த 2 அடிப்படை கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்வதே இல்லை.